அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஒரு வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்கணும்? படிப்படியாக இருக்கணும். படிப்படியாக வளரும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு நிதானம், பொறுமை, நீங்கள் கடந்து வந்த வளர்ச்சியை காத்துக்கிற திறமை இது எல்லாமே வளரும். ஆனால் முதலீட்டில் மட்டும் எல்லாரும் எடுத்த உடனேயே மல்டி பேக்கர் ரிட்டர்ன் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. அது சாத்தியமா? இந்த தேடலில், அதாவது மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் வேணுங்கிற தேடலில் நிறையா பேர் ஜங்க் ஸ்டாக்கு, மைக்ரோ கேப் ஸ்டாக்கு, ஸ்மால் கேப் ஸ்டாக்கு ட்ரேடிங்கில் காசை இழக்கிறது தான் அதிகம். அதனால் நம்மளை தற்காத்துக்கணும். இன்சூரன்ஸ் இருக்கா? ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி வர்ற வருமானத்திலேருந்து சேமிக்கணும். கடனே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த சேமித்த காசுலேருந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணணும். எதில்? போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு, எஃப்டி, டெப்ட்டு, பிஜி இன்விட்டு, இந்த மாதிரி ஸ்கீம்ஸில், அல்லது ஒரு நல்ல இண்டெக்ஸ் ஃபண்டில் இந்த மாதிரி முதலீடு பண்ணி, இண்டெக்ஸ் ஃபண்டு கிடையாது, இண்டெக்ஸ் இடிஎஃப்பில் முதலீடு பண்ணி உங்கள் ரிட்டர்னுங்கிறது 8%லேருந்து 10%, 10%லேருந்து 12%, இந்த மாதிரி படிப்படியாக உங்களுடைய வளர்ச்சியை முதலீட்டு மூலமாக தொடங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜேர்னியில் ஒரு நாலேஜ் நல்ல கைடன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மல்டி பேக்கர் ரிட்டர்னுங்கிறது தானாக அமையும். சரிங்களா? மல்டி பேக்கர் ரிட்டர்ன்லாம் உங்களுக்கு எடுக்கணும்னா நீங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிற நல்ல சின்ன சின்ன கம்பெனிகளை போய் பார்க்கணும். அந்த கம்பெனியோடைய முதலீட்டாளர் நம்பிக்கையானவரா? அவருக்கு உண்மையிலுமே பிஸ்னஸ் திறமை இருக்கா? இல்லை பிஸ்னஸ் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வருதா? அவர் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறாரு? சின்ன கம்பெனினாலும் ஸ்டார்ட் அப்னாலும் சூப்பராக பண்ணுறாங்க, இவங்களுக்கு இந்த க்ரோத் ஃபோக்கஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிச்சுன்னா மல்டி பேக்கர் ரிட்டர்ன் ஆகும். ஆனால் அந்த மல்டி பேக்கர் ரிட்டர்னுமே உங்களுக்கு வர்றதுக்கு 20 வருஷம் ஆகும். அந்த அளவுக்கு பொறுமை இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இன்ஃபோசிஸ் வந்த காலத்துலலாம் ஒரு சின்ன கம்பெனி தான், ஐபிஓ வந்த காலத்தில். ஆனால் யாராலையுமே அந்த காலத்தில் சொல்லியிருக்க முடியாது இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய கம்பெனியாக மாறுங்கிறது. அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பெட்டெல்லாம் நீங்கள் குஷன் கிரியேட் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் ETF சிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ப்ளூ சிப் கம்பெனிஸ்லாம் வாங்கிட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன அமௌண்ட்டை போட்டுட்டு மறந்து விடுறது உங்களுக்கு வாய்ப்புகளை தரலாம். அதாவது மல்டி பேக்கர் வாய்ப்புகளை தரலாம். இது எதுவுமே புரியாமல் நம்ம மாட்டிக்கிறது நம்ம தப்பு தானுங்க. நீங்களாக போய் ஏதோ ஒரு சின்ன ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு அதை அப்படியே விடுறதுக்கு பதிலாக ஒரு நல்ல மைக்ரோ கேப் ஃபண்டோ இல்லை ஒரு நல்ல ஸ்மால் கேப் ஃபண்டோ வாங்கிக்கலாம். இல்லை அந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸு ஸ்மால் கேப் இண்டெக்ஸு ETF இருக்கும். அதில் நீங்கள் தொடர்ந்து சிப் பண்ணிகிட்டே வரலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் மைக்ரோ கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு இது எல்லாமே ஏறி இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணணும், ஆப்டிமைஸ்டு ரிட்டர்ன் வேணும்னா சிப் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி மார்க்கெட் கீழே போனாலோ இல்லை இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் இண்டெக்ஸோ இல்லை ஃபண்டோ உடஞ்சாலோ நீங்கள் அதில் எக்ஸ்போசர் எடுத்துக்க ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த சூழ்நிலைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் சிப்பு மட்டும் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. அது உங்களுக்கு ஓரளவு நல்ல பெனிஃபிட்டாக கொடுக்கும். ஒருவேளை மார்க்கெட் கிராஷ் ஆனாலோ இல்லை இதே லெவலில் கன்சாலிடேட் ஆனாலோ இந்த சிப்புங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுன்னு ஒன்று பேசியிருக்கிறேன். அது மூலமாக இருக்கிற அமௌண்ட்டை 30%க்கு மேலெலாம் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆரம்பிச்சுன்னா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டை பல்காக இன்வெஸ்ட் பண்ண தொடங்குங்க, பிரித்து அப்படின்னும் பேசிட்டு வர்றேங்க. இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் இளைஞராக இருக்கும் பொழுதே என் கூடவே கேரியர் ஸ்டார்ட் பண்ணவங்க வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. வேலை செஞ்சுருக்கும் போதே ஒரு 5 வருஷம், 4 வருஷம், 7 வருஷம், 11 வருஷம் இப்படி எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு அவங்களுடைய ரெகுலர் வருமானத்துக்கு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸோ கடையோ இல்லை வேறு ஏதாவது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டோ கன்சல்ட்டிங்கோ இந்த மாதிரி வேறு விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகி தனித்தனியாக போயிட்டாங்க. ஆனாலும் அவங்க தொடர்ந்து அதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு சப்போஸ் அவங்க பண்ணுற வேலை பிடிக்கலை அப்படின்னா
இந்த மாதிரி செகண்டில் வந்து அதிகமாக வந்து காசு செலவிடுறதோ இல்லை நேரம் செலவு பண்ணுறதோ இல்லை கான்சன்ட்ரேட் பண்ணுறதோ ஃபோக்கஸ் பண்ணுறதோ நல்ல விஷயம். ஆனால் உங்களுக்கு வேலைங்கிறது வந்து என்ன அப்படின்னா யாருக்குமே பெரும்பாலும் பிடிக்காதுங்க. வேலைங்கிறது பிடிக்காது. ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறதுங்கிறது இயல்பாகவே பெரும்பாலானவருக்கு பிடிக்காது. சரிங்களா? ஆனால் சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃபீல்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஒரு டெக்னாலஜி வந்து பேஷனேட்டாக இருக்கீங்க, இல்லை எனக்கு ஆட்டோமொபைல்ஸ் பற்றி ரொம்ப பேஷனேட்டாக இருக்குன்னா அந்த ஸ்கில்லில் ரொம்ப அட்வான்ஸ்டாக போய் நல்ல டெப்த்தாக வந்து கற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்களே ஒரு புது ப்ராடக்டை இல்லை வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாவை வந்து ஜென்ரேட் பண்ணி அந்த லைனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போங்க. அப்போ வந்து அடிக்கடி ஜாபை வந்து ஸ்விட்ச் பண்ணுங்கள். அப்போது ஜாபை ஸ்விட்ச் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு 30% growth அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக 3 வருஷத்துக்கெல்லாம் கிடச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி செகண்ட் இன்கம்மை பற்றி தேடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மெயின் வேலையிலே வந்து ஜாபை ஸ்விட்ச் பண்ணி உங்களுடைய ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணி நல்ல நல்ல சேலரிக்கு டிமாண்ட் இருக்கான்னு பாருங்கள். உலகம் ஃபுல்லாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஈஸியாக நல்ல நல்ல சம்பளம்லாம் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. நீங்கள் உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்து கிளியர் பண்ணி நிறையா காசை அப்படி சம்பாதிங்க. இந்த செகண்ட் இன்கமுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அதில் வர்ற காசை வந்து எடுத்து நீங்கள் கோல்டு, இந்த ரியல் எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்கு, இந்த மாதிரி வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் வந்து பண்ணிக்கலாங்க. இது பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். சரிங்களா? அதை விட்டுட்டு எல்லா பக்கமும் கால் வைக்கிறேன்னு வச்சு தயவு செஞ்சு உங்களுடைய க்ரோத்தை நீங்களே வந்து ஸ்லோ பண்ணிக்காதீங்க.